இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாள் தேவன் தாமே நம்மை ஆசீர்வாதமாக்கி ஆசீர்வாதத்தின் மழை நம்ம பெய்ய பண்ணுவாராக. கண்ணு முடிச்சிடும். ஆண்டவரே, நான் உம்முடைய மீட்டில் வசிக்கவும் எனக்கு ஆசீர்வாதம் மழை பெய்யவும் நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறபடி நான் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 34வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியாக சொல்லுவது: நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அன்பானவர்களே, ஆண்டவர் இப்படி சொல்றாரு, அவருடைய மேற்றின் சுற்றுப்புறங்கள்ல வாழ்கிறவர்களுக்கு கட்டாயமாக ஆசீர்வாதமான மழை பெய்யும். அவர்களையும் எவர்களையும் அவருடைய மேட்டில, அவருடைய இடத்துல, அவர் நியமித்த இடத்துல, அவருடைய மேற்றின் சுற்றுப்புறங்கள்ல, அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள், பச்சையான ஒளிமன கண்டுகளைப் போல இருப்பார்கள் என்று அவருடைய மேற்றின் சுற்றுப்புறங்கள்ல, ஹல்லேலூயா, அவைகள் எல்லாம் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராம். அங்க வறட்சியே காணப்படாதான். அங்க வறட்சி பிடிக்க கூடாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அவருடைய மேற்றின் சுற்றுப்புறங்களை கட்டளையிடுகிறார். அன்பானவர்களே, அவருடைய மேற்றின் சுற்றுப்புறங்களுக்குள்ள நாங்கள் அமைதலோடு காத்திருந்தால், பொறுமையோடு காத்திருந்தால், அதுதான் ஆசீர்வாதமான இடம். இன்றைக்கு தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கிற இடம் எதுவோ அல்ல. தேவன் நம்மை அவருடைய மேற்றின் சுற்றுப்புறத்தில் கொண்டு வந்து விட்டு இருக்கிறார். நாம் விதைக்கப்பட்ட நிலத்தில் உள்ளவர்கள் அல்ல. தேவன் நம்மை அந்த இடத்திலிருந்து கொண்டு வந்து அவருடைய தோட்டத்தில், அவருடைய மேற்றின் சுற்றுப்புறத்தில் ஆசீர்வாதமான ஒரு இடத்துல கொண்டு வந்து நட்டு இருக்கிறார். அந்த இடத்தை விட்டு மாத்திரம் நாங்கள் வெளியே போயிடக்கூடாது. ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தாலும் புது சிருஷ்டியா இருக்கிறான். கர்த்தர் நம்மை அவருக்குள்ள வைத்து இருக்கிறார். என்னுடைய ஜீவன் அவருக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆசீர்வாதமான இடம். அதை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி ஏற்ற காலத்தில் அதுல மழையை பெய்ய பண்ணி, அது எப்படிப்பட்ட மழை? ஆசீர்வாதமான மழையாக இருக்கும் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, தேவன் நம்மை அவருடைய மேற்றின் சுற்றுப்புறங்கள்ல கொண்டு நட்டு வைத்திருக்கிறார். அந்த இடத்துல நாங்க நிலைத்திருப்போம். அந்த இடத்துல நாங்க பொறுமையோடு இருப்போம். அந்த இடத்துல நாங்க காத்திருப்போம். தேவன் நிச்சயமாய் ஆசீர்வாதமாக்கி ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். நல்லா கவனிங்க. இடத்தை முதலாவது ஆசீர்வாதமாக மாற்றி அந்த இடத்தின் மேல ஆசீர்வாதத்தினால் மழையை பெய்ய பண்ணுவாராம். அப்போ உள்ளும் புறமும் கீழையும் மேலையும் எல்லா பக்கமும் ஆசீர்வாதமான ஒரு இடத்துக்குள்ள நீங்க வைக்கப்பட்டிருக்கிறீங்க. மறந்து போகாதீங்க. அங்கேயே காத்திருங்க. சில வேளைகள்ல நம்முடைய கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆகார் வனாந்திரத்தை சுற்றி இருந்தா, அவளோட பக்கத்திலேயே ஒரு நீரூற்று இருந்தது. நீரூற்று தேடி இருந்தா, அவள் தேடின அந்த ஆசீர்வாதம் அங்கதான் இருந்தது. இன்றைக்கு சில வேளையில தேவனுடைய மேற்றின் சுற்றுப்புறத்தில் இருந்து கொண்டே நாங்க ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கொண்டிருப்போமாக இருந்தா இல்ல. அன்பானவர்களே, தேவன் தம்முடைய மேற்றின் சுற்றுப்புறத்தை ஆசீர்வாதமாக்கி ஆசீர்வாதமான மழையை ஒவ்வொரு நாளும் பெய்ய பண்ணுவார். அங்கேயே காத்திருங்க. தேவனோடு காத்திருங்க. தேவனோடு தடுத்திருங்க. தேவனோடு கூட உருவாடி கொண்டிருங்க. ஐக்கியப்பட்டு கொண்டிருங்க தேவனோடு. தேவன் உங்கள் எல்லைகள் எங்கும் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். அல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் உம்மோடு இன்னும் காத்திருக்க, தனித்திருக்க, ஜெபித்திருக்க, நிலைத்திருக்க நீர் என்னை ஆசீர்வாதமாக மாற்றும் வரையில உம்மோடே நான் தனித்திருக்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.